Jamil Ahmed Sahib, Dr. P. Shekhar, guide and philosopher to Dr. Faiz Ahmed. Dr. Faiz Ahmed, the star of the day today, the man to inspire the youngsters of Pernambuc or to the Vellore district. Imtiaz Ahmed, President of TIDE, Fazlur Rahman, Vice President, TIDE. Last week, 10 days back, Mr. Zubair மற்றவங்களெல்லாம் ஆசிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நிறைய பேர் பார்க்க வந்து நாங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா நான் 2 வாரமாக நான் ஆம்பூருக்கு வரல, ஃபாரின் போய்ட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு கேட்டுக்கு போது அப்போ தான் அவங்க வந்து எனக்கு வந்து இந்த டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றியும் நம்ம டாக்டர் ஃபைஸ் அகமது ஃபெலிசிட்டேஷன் பற்றியும் எடுத்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஜனங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்முடைய கம்யூனிட்டி எப்படி இருக்கணும், அதுக்காக வந்து அவர் பேரனம்பட்டிலேருந்து வந்து கூப்பிட்டதுக்காக நான் உடனே சொன்னேன், இன்ஷால்லா நான் சொல்லுற வரேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், ஏன்னா வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, நான் இருக்கணும். அதில் அது முடிச்சுட்டு நான் 7-7:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்ஷால்லா அல்லாஹ் அது வந்து என்னை பூர்த்தி செய்தால் நான் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜல்சாவில் வந்து நம்ம கலந்து கொண்டதுக்காக இது வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இதுதான் நம்மளோட ஜென்ரேஷனை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து இந்த உலகத்தில் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப நெருக்கமான இந்த வேர்ல்டு, ரொம்ப சேலஞ்சஸ் இந்த வேர்ல்டு இருக்கப்பட்ட வேர்ல்டுக்கு நாம் வந்து தயார் செய்யணும். நம்மளை தயார் செய்யலைன்னா நாம் வந்து ரொம்ப கீழே போயிடுவோம். நீங்களே பார்த்துருக்கீங்க, அந்த கவர்மெண்ட் எடுத்த அந்த சர்ச்சர் கமிட்டி ரிப்போர்ட்டில் நம்ம கம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே போயிருக்கிறதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு எல்லோருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். நாம் வந்து மோஸ்ட் எஜுகேட்டட் கம்யூனிட்டி இருந்துங்க, அது வந்து இன்றைக்கி பின்தள்ளி இந்த மாதிரி ஒரு ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அது மேலே கொண்டு வரணும். நம்ம ஊரில் எஜுகேஷனை கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்க போகுது. நம்ம யங்ஸ்டர்ஸுங்க நம்ம ஊரில் இருக்கிறதுனால நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறதில்ல. ஆனால் மெட்ராஸ் மாதிரி, பாம்பே மாதிரி, டெல்லி மாதிரி ஸ்கூலில் படிக்கிற முஸ்லீம் பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஐடென்டிஃபிகேஷன், அங்கே ஒரு முஸ்லீம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஐடென்டிஃபிகேஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து முஸ்லீம்னாவே வந்து ஒரு டெரரிஸ்ட், ஒரு பேட் எலிமெண்ட், அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஜனங்களில் வருது. நேஷ்னலாகவும் இன்டர்நேஷ்னலாகவும் பார்க்கும்போது எல்லோருமே வந்து ஒரு இதுவாக நினைக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, டெஃபினட்டாக இல்லை. இதுதான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கும். என்னென்னா யூரோப்பியன்ஸ் வந்து இந்த இங்கிலாண்டு இருக்கட்டும், ஃப்ரான்ஸு, ஜெர்மனிலாம் வந்து டார்க் டேஸ், அங்கெல்லாம் வந்து டார்க் டேஸ், இருண்ட நாட்களில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஜிஹாலத், அதாவது பார்பேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கப்பட்ட அந்த காலத்தில் முஸ்லீம் வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து கோர்தோபாவில், ஃபேஸில், மொராக்கோவில், பக்தாதில் யூனிவர்சிட்டிஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் தயார் செய்து ஸ்டூடெண்ட்ஸுங்க உலகத்துலேருந்து அங்கே வந்திருந்தாங்க. இன்றைக்கி எப்படி வந்து ஆக்ஸ்ஃபர்டு, கேம்பிரிட்ஜு, ஏல் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட்
சொல்லி பேர் எடுத்து போகிறோமோ அந்த மாதிரி முஸ்லீமுடைய யூனிவர்சிட்டிக்கு தேடி உலகத்தில் வந்திருந்தாங்க. அதனால் நாம் இப்போ இல்லை, நிறைய முன்னே நம்ம வந்து எஜுகேட்டட் பீப்புள், வி ஆர் த சயின்டிஸ்ட், வி ஹவ் இன்வென்டட் ஸோ மெனி திங்ஸ் வி இன்வென்டட். இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸில் இருக்கப்பட்டது அவசினியா வந்து he has invented the many things. ரீசெண்டாக நான் படிச்சிருந்தேன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அந்த சப்ஜெக்டில் ஒரு இதில் இப்போ கூட வந்து ஹிஸ் ரெஃபரன்சஸ் ஆர் மேட். அவர் கண்டுபிடிச்ச அந்த ரெஃபரன்ஸஸ் தான் எடுத்துருவாங்க. அல்ஜிப்ராவில் நீங்கள் வந்து அஸ்ட்ரானமியில் சயின்ஸில் எல்லாமே வந்து இன்வென்டட் பை தி முஸ்லிம்ஸ். இன்னைக்கு ஆர்டினரி ட்ரை இந்த பாசனம் சொல்கிறாங்களே வாட்டர் இந்த சிஸ்டம் when Muslims ruled the Spain அந்த டைமில் பண்ண அந்த வாட்டர் இந்த சிஸ்டம் வந்து இன்றைக்கி கூட வந்து ஸ்பெயினில் அது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போட்டிங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் ஸ்பெயினில் அதுதான் எடுத்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் த முஸ்லிம்ஸ் கேனால் which has been established in those days. எடுத்து ப்ரைடாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்பட்ட ஜனங்களுக்கும் நம்முடைய யங் ஜென்ரேஷன் மைண்டில் நம்ம அதை கொடுக்கணும். They come from this society. They are not coming from terrorists. They are not coming from the ill people, bad people. They are coming from the scientists. நம்முடைய டிஎன்ஏ நம்ம பிளட்டில் அதுதான் இருக்குது. இது கிடையாது. வாட் யூ ஆர் சீயிங் டுடே இஸ் ராங். வி ஆர் மெக்னானிமஸ் பீப்புள். நம்ம வந்து நம்மளுடைய பெரிய மனசு கொண்டவங்க, சயின்டிஸ்ட்டு, எஜுகேஷனிஸ்ட், அதுதான் நம்மளுக்கு ப்ரைட் கொண்டு வரணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல் சிலபஸில் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. இருக்கிறதும் மறைச்சிடாங்க. நம்ம பற்றி நல்லதே கிடையாது. நாம் வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் அந்த மென்டல் அந்த ஏஜ்லேயே அவங்க மைண்டில் போடணும். தே பிலாங்ஸ் டு தெம். அவங்களுடைய கனெக்ஷன் வந்து அந்த சயின்டிஸ்ட் அந்த காலத்தில் இருந்தபோது நம்ம அந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. நம்ம வெள்ளைக்காரன் பர்ஸு இல்லை யூரோப்பியன் பெஸ்ட்டு, அமெரிக்கன்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்டெலிஜென்ட், இதெல்லாம் இப்போ வந்தது. அதுக்கு முன்னே நாம் வந்து இருக்கோம். அந்த மைண்டில் பிள்ளைங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து ஆரம்பிக்கும். எஸ் வி ஆர் பெட்டர்ன்னு அந்த தே ஷுட் நெவர் ஃபீல் கில்ட். அவங்க மனசில் எப்போவுமே வரக்கூடாது. நம்ம என்ன அது முஸ்லீமாக இருக்கிறோமோ, என்ன இது மாதிரி செய்கிறாங்களே நம்ம கம்யூனிட்டிக்காரர், நம்ம இப்படி இருக்குமே, அந்த ஷேம் வரக்கூடாது. தே ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் தட் கேன் ஒன்லி கம் when we teach them. நம்ம அதை எடுத்து சொன்னோம், ஹிஸ்டாரிக்கலாக டீச் பண்ணோம் அவங்களுக்கு. இதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன், ஆம்பூர் இருக்கட்டும், வாணியம்பேடு இருக்கட்டும், எங்கேயுமே இருக்கட்டும், ஸ்கூலில் இல்லைனாலையும் மற்ற டைமில் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம என்னென்ன செய்திருக்கோம், அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த உலகத்துக்கே நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு புரிகிற அளவுக்கு அந்த அளவில் நம்ம எடுத்து அவங்க மைண்டில் போட்டோம்னா அவங்க வளரும் போதே வந்து அதுதான் டார்கெட்டாக இருக்கும் அவங்களுக்கு. தேர் டார்கெட் இஸ் நாட் ஒசாமா பின் லாதன் ஆர் சம்திங் லைக் தட். தேர் டார்கெட் இஸ் தோஸ் சயின்டிஸ்ட். கொர்தபாவில், ஃபெஸ் யூனிவர்சிட்டியில், பக்தாத் யூனிவர்சிட்டியில் வந்தாங்களே, அதுதான் டார்கெட்டாக. தே வில் அங்கேருந்து அவங்களோட எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து இன்ஸ்பிரேஷன் அதிகமாக வரும் மைண்டில். அதனால் வி மஸ்ட் ட்ரை டு டூ திஸ். நம்ம என்ன செய்யணும்? ஐ திங்க் talent identification empowerment trust வந்து you should try to do some of these classes.